ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் காலையில் என்னோடய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறோன்றதுனால காலையிலே சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு கிளம்பிடலாமேன்னு சொல்லிவிட்டு டிஃபன் தான் இன்றைக்கி பிரசாதமாக படைக்க போகிறேன். ஸோ காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், இட்லி, அப்புறம் பருப்பு வடை. இதுதான் முருகனுக்கு பிரசாதமாக நான் சமர்ப்பிக்க போகிறேன். சஷ்டி விரதம் எதனால் ஸ்டார்ட் ஆச்சுன்ற வரலாறை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சிவபெருமான் கிட்ட 3 அசுரர்கள் போயிட்டு வரம் வாங்கிட்டாங்க. சிவபெருமானுடைய மகனால் தான் எனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தாரகாசுரன், சிம்மமுகன், அப்புறம் சூரபத்மன் இவங்க 3 பேரும் வரத்தை வாங்கிட்டு அந்த வரங்களை யூஸ் பண்ணி மனுஷங்களையும் தேவர்களையும் ரொம்பவே துன்புறுத்தியிருக்காங்க. இது தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாம் போயிட்டு சிவபெருமான் கிட்ட வேண்டுதல் வச்சுருக்காங்க, சூரபத்மனையும் தாரகாசுரனையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சிவன் நெற்றிக்கண்ணை பிளந்த உடனே அதுலேருந்து நெருப்பு துளி மூலயமா வந்தவங்க தான் 6 குழந்தைகள். அதுதான் நம்மளுடைய 6 முகம் கொண்ட முருகப்பெருமான். அந்த 6 முகங்களையும் பார்வதி தேவி என்ன பண்ணாங்க, ஒன்றா சேர்த்து ஒரே உருவத்தில் படைச்சு இதுதான் சூரபத்மனை அழிக்கக்கூடிய முருகப்பெருமான்ற ஒரு உருவத்தோடு நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த 6 முகம் கொண்ட சண்முகநாதர் தான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் பண்ணுறாரு. மறுநாள் தெய்வானை கூட திருக்கல்யாணமும் நடக்குது. அந்த திருக்கல்யாணத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே விரதத்தை முடிக்கிறோம். ஸோ அந்த 6 நாட்கள் முருகப்பெருமான் சூரபத்மன் கூட ஃபைட் பண்ண அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் எல்லாம் முருகனுக்கு விரதமாக இருந்து அவருக்கு அந்த சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நாம் இன்றைக்கும் அந்த விரதத்தை மேற்கொண்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த விரதத்தில் என்ன வரம் கேட்டாலும் முருகன் அதை நமக்கு அப்படி நிகழ்த்தி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நாங்கள் போன கோயில் பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர் கோவில். இது கர்நாடகா ஸ்டேட்டில் தும்கூர் அப்படின்ற ஊரில் இருக்குது. இது 2 கோவில் இருக்குது. மலை மேலே போய் பார்த்தோன்னா யோக நரசிம்மரை பார்க்கலாம், மலைக்கு கீழே ஒரு கோயில் இருக்குது, அது போக நரசிம்மர். இது 2 கோவிலுமே நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரி, மவுண்டெயின், ஹில்ஸ், ஊற்று அப்படின்னு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு கார்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம், ட்ரெக்கிங்லேயும் போகலாம். ட்ரெக்கிங் மூலமாக போனால் நீங்கள் ஒரு 200 to 250 ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போன உடனே ஆஞ்சநேயர் தான் இருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆன உடனே நம்ம ஹனுமனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாமியாகவே நம்ம ஹனுமன் தான் தரிசனம் கொடுக்குறாரு. வெளியில் இருக்கிற அந்த மவுண்டைன் வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே நேரமே பத்தல, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த கோவில் பிரகலாதர் வழிபட்ட ஒரு இடமாகவும் கருதப்படுது. இந்த கோவில் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.